எம்ஜிஆருடன் அதிக படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்த நடிகை என்ற ஒரு பெயருக்கு சொந்தமானவர் தான் நடிகை ஜெயலலிதா. ஜெயலலிதாவின் வாழ்க்கையை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். எம்ஜிஆருக்கு முன், எம்ஜிஆருக்கு பின். கிட்டத்தட்ட எம்ஜிஆருடன் 28 படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்திருக்கிறார் ஜெயலலிதா. அதுவும் எம்ஜிஆருடன் அதிகமாக ஜோடி சேர்ந்த நடிகை என்றால் அது ஜெயலலிதா தான். அவர் முதலில் ஆங்கில படம் ஒன்றின் மூலமாகத்தான் சினிமாவில் அறிமுகமானார். அதுவரை நடிகைகள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு பிம்பம் இருந்தது. ஆனால் அதை அப்படியே தகர்த்தெறிந்தவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா. கான்வென்ட்டில் படித்தவர், சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர், மேல்நாட்டு உடை அணிபவர், ஸ்டைலாக இருப்பவர். அதுவரை ஸ்லீவ்லெஸ் ஆடையே அணியாத நடிகைகள் மத்தியில் ஃப்ராக் கவுன், ஸ்லீவ்லெஸ் உடை என அணிந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியவர். எதற்கும் துணிந்தவர், யாருக்கும் பயப்படாதவர், எதையும் தைரியமாக பேசுபவர். உண்மையிலேயே ஒரு சிங்க பெண்மணியாகத்தான் வலம் வந்தார் ஜெயலலிதா. சினிமாவில் மட்டுமல்ல, அரசியலிலும் ஒரு சிங்க பெண்மணியாகத்தான் வாழ்ந்தார். அவர் இருக்கும் வரை எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் அவரை எதிர்த்து பேச முடியாது. அப்படி பேசினால் விளைவு என்ன ஆகும் என்பது உடனுக்குடனே தெரிய வரும். அரசியலிலும் எம்ஜிஆருக்கு துணையாகவே இருந்தார். அதனாலேயே ஜெயலலிதாவை பொதுச் செயலாளராக மாற்றினார் எம்ஜிஆர். அவருக்கு பிறகு அவருடைய கட்சியை எந்த அளவுக்கு பலம் மிகுந்த கட்சியாக மாற்றினார் என அனைவருக்குமே தெரிந்த ஒரு ஒன்றுதான். அவருடைய புகழையும் பெயரையும் ஜெயலலிதா இருக்கும் வரை காப்பாற்றி கொண்டுதான் வந்தார். இந்த நிலையில் எம்ஜிஆருடன் முதலில் ஜெயலலிதா ஜோடி சேர்ந்த படம்தான் 1000ல் ஒருவன். அந்த படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி வந்தது என்பது பற்றிய ஒரு சிறிய தகவல் தான் இப்போது வைரலாகி வருகின்றது. முதலில் ஜெயலலிதா இடன் ட்ரூத் என்ற ஆங்கில டிராமாவில் நடித்தார். அந்த டிராமாவில் ஜெயலலிதாவை கொலை செய்யும் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் நடிகர் சோ. அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் அண்டர் செக்ரட்டரி என்ற ஒரு ஆங்கில டிராமாவில் சோ ஹீரோவாகவும் ஜெயலலிதா ஹீரோயினாகவும் நடித்தார். இந்த நாடகம் மூலமாகத்தான் 1000ல் ஒருவன் படத்தில் ஜெயலலிதாவுக்கு நடிக்க வாய்ப்பு வந்ததாக தகவல் கூறப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன உறவு என்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தொடர்ந்து 18 படங்கள் 20 படங்கள் அக்ரிமெண்ட் போட்டபடி ஜெயலலிதாவுடமே நடித்திருந்தார் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதற்கு மிக முக்கியமான காரணம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட முதல் மனைவி சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. அவங்களோட மனைவி எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட அப்படியே ஜெயலலிதா மாதிரி இருந்ததுனால ஜெயலலிதா முகத்தை டெய்லியும் பார்க்கணுன்றதுக்காகவே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக வந்துட்டு இருந்தார் நம்ம புரட்சி தலைவர். அதைத் தொடர்ந்து வேறு லெவலில் ரீச் ஆனதுக்கப்புறம், அரசியல் போனதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா மற்ற நடிகர்களோடு நடித்தார்ன்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் அவங்களோட நடிப்பு திறனை எல்லாம் விட்டு அரசியலுக்கு வந்ததுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க அரசியல்வாதியாக வந்து சாதித்தது தான். ஜெயலலிதாவுடன் காதலித்தாரா இல்லையான்றது கேள்வி எல்லாருக்குமே எழும்பலாம். அதைத் தொடர்ந்து இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.